என்னோட 5 years ஆஃப் டெக் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த விஷயத்தை ஏன் நம்ம ஸ்டார்ட் ஆஃப் த கெரியர்லேயே பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு நான் நிறைய நாள் ரெக்ரெட் பண்ணியிருக்கேன். நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன், கோர்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிருக்கேன், டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான எல்லா வேலையும் நான் பார்த்தேன். பட் யாருமே இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க அப்படின்னு எனக்கு எங்கேயுமே சொல்லவே கிடையாது. 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியா அண்ட் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் UK வச்சு, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் வந்து என்னோட இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் கெரியரில் பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா, கரெக்டான கைடன்ஸ் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற ஸ்டேட்டை விடவே அடுத்து ஒரு லெவலுக்கு போயிருப்போமோ அப்படின்னு எனக்கு நிறைய நாள் தோணி இருக்கு. அந்த மிஸ்டேக்ஸை தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இது வந்து யாரெல்லாம் உங்களோட இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் கெரியர்ல இருக்கீங்களோ உங்களுக்குலாம் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு நீங்க ஏதாவது கத்துக்கிட்டு தான் போவீங்க. ஸோ மேக் ஷுர் டு வாட்ச் டில் த எண்ட். இப்போதான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஹாய், ஐ எம் யுவா, ஒர்க்கிங் அஸ் அ கிளவுட் இன்ஜினியர். இந்த சேனலில் எனக்கு தெரிஞ்ச எல்லா டெக் டிப்ஸ் அண்ட் அட்வைஸ் அண்ட் கிளவுட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நான் காலேஜ் சேர்ந்தப்ப எனக்கு ஜாவா தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நான் இனிஷியலாக ஜாவா தான் எல்லாமே பார்த்தேன், ஊப்ஸ் கான்செப்ட் படித்தேன், ஜாவாவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்தேன். டுவர்ட்ஸ் மை பிளேஸ்மெண்ட் டைம் பைத்தான் கரெக்டாக பூம் ஆச்சு. லைக் ML இன்ஜினியர்ஸ் அதெல்லாம் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ யூ ஷுட் லேர்ன் பைத்தான்ன்ற மாதிரி எங்களோட பிளேஸ்மெண்ட் டீமில் சொன்னாங்க. ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் லேர்னிங் பைத்தன். இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஜாவா படித்தேன், ஸ்ப்ரிங் பூட் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு அப்படி போனேன். இன்னொரு சைடு பைத்தான் படிக்க சொன்னாங்க. தென் ML ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லி நான் பைத்தானுமே ஒரு சைடு போனேன். இங்கே தான் நான் பண்ண பிக்கஸ்ட் மிஸ்டேக். எந்த பாத்திரம் நம்ம போகிறோம் அப்படின்றத நான் கிளியராகவே வந்து டிஃபைன் பண்ணலை. ஜஸ்ட் லேர்னிங் வித்தவுட் எனி ப்ராப்பர் டைரக்ஷன். அங்கே தான் நான் பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். பேரலி 2 விஷயத்த நான் ஃபோக்கஸ் பண்ணனால எதுலேயுமே கிளியராக இல்லாமல் ஆஃப்டர் மை இன்டர்ன்ஷிப் தான் எனக்கு கிளியராக புரிஞ்சிச்சு, பாத் இஸ் கோயிங் டு பி ஆன் அ கிளவுட். நீ கிளவுட்லேயே ஃபோக்கஸ் பண்ணு. நான் படிக்க போறீங்கன்றத ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் போங்க. டோன்ட் ஓவர்லோட் so many tech stuff into you and எதுலையுமே ப்ராப்பராக இல்லாத மாதிரி மட்டும் ஆயிடாதீங்க. நெக்ஸ்ட் நான் பண்ண பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா டுட்டோரியல் ட்ராப். நிறைய டுட்டோரியல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன், நிறைய யூடியூப் வீடியோஸுமே பார்ப்பேன். லைக் எனக்கு ரிலேட்டடான கண்டென்ட்ஸும் பார்ப்பேன். வேறு ஏதாவது புது கண்டென்ட் வந்துச்சுன்னா ஓகே இது நமக்கு ட்ரெண்டிங்காக ஆகுது போல், லைக் இது படித்தா நமக்கு இன்னும் ஸ்கோப் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி ஆஃப் டொமைன்ஸில் உள்ள டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ பார்த்துட்டு இருந்தேன். லிட்ரலி யூஸ்லெஸ்ன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. எதை பார்க்குறேனோ அதை நான் பில்டும் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் நான் அந்த மெட்டீரியல்ஸை மட்டும் பார்ப்பேன். அதை வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணியோ ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்டோ அந்த மாதிரி நான் பண்ணதே கிடையாது. எந்த ப்ராஜெக்ட்ஸுமே நான் பண்ணவே கிடையாது. டுவர்ட்ஸ் மை ஃபைனல் இயர் மட்டும்தான் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுன்றப்ப தான் நான் வந்து ஒரு ப்ராஜெக்டே பில்ட் பண்ணுறேன். அப்போ தான் தெரியுது நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறேன். வரப்போ தான் என்னால் ரிசால்வ் பண்ண முடியல. அதில் உள்ள ஸ்ட்ரகிள்ஸே எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பாருங்கள். மோர் தேன் வாட்சிங் டியூட்டோரியல்ஸ் ஐ வுட் சே டூ சம் ஹேண்ட்ஸ் ஆன். அது அப்படி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு என்ன எரர்ஸ் வருது, என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, அது எப்படி ஓவர் கம் பண்ணலாம், என்ன மாதிரி பாசிபிள் சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுதான் வந்து ஒரு ரியல் வேர்ல்டு டெக் எக்ஸ்பீரியன்ஸையுமே உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். ஸோ டோன்ட் ஓவர் கன்சியூம் த கண்டென்ட், ட்ரை டு பில்ட் யுவர் ஓன் ஸ்டஃப்ஸ். டெக் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய பேர் சொன்னது என்னன்னா, சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி நானும் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணேன். NPTEL பண்ணேன், கோர்சரா சர்டிஃபிகேஷன்ஸ், யூடமி, அது மாதிரி என்னென்னலாம் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கோ அது மாதிரி எல்லாத்துக்குமே நான் பண்ணி வச்சேன். நான் பண்ணேன்னா ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்ம ஜாப் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் போல், நம்ம இன்டர்வியூவில் நம்ம வந்து தனியாக தெரிவோம் போல் அப்படின்னு நினச்சி தான் பண்ணேன். பட் அது எதுவுமே கடைசியில் யூஸே இல்லை. இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரெஷராக போகிறப்ப அவங்க சர்டிஃபிகேஷன்ஸ் எதையுமே பார்க்கல. அது ரொம்ப எது தேவைன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கிளியராக அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் நீங்கள் இருக்கீங்க
அவங்க ஏதாவது கேட்டால் உங்களுக்கு ப்ராப்பராக அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுதா அப்படின்றத மட்டும்தான் பார்த்தாங்க. நீங்கள் டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு அப்புறம்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் பண்ணுறப்ப ஐ கேன் சே தட் மைட் பி வர்த் இட். பட் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அதெல்லாம் பண்ணி அதுக்கு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணி அவ்வளோ லேர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் நான் சர்டிஃபிகேஷன் பண்ணுறேன்னா தட்ஸ் ஃபைன். அந்த சர்டிஃபிகேஷன் எனக்கு வர்த், அது எனக்கு வந்து ஒரு வேலை வாங்கி கொடுக்குறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அது பாசிபிளே கிடையாது. அதை நினச்சி மட்டும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பர்சனல் லேர்னிங் வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் டூ இட், பட் டோன்ட் ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் டூயிங் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன்ஸ். Number 4, ignoring the real world skills. Yes, you heard it right. நான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணேன். அதான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதெல்லாம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா ஒரு இன்டர்வியூ வரப்போ எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, அவங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றதுல ஜீரோவாக இருந்தேன். இனிஷியல் இன்டர்வியூஸ்லனா நான் பயந்த மாதிரியே இருப்பேன், ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாகவே இருக்க மாட்டேன், அவ்வளோ டென்ஸ்டாக இருந்தேன், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருந்தேன், அதனாலே பண்ணாமே இருந்தேன். பட் இன்டர்வியூன்ற ஸ்டேஜ் வரப்போ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன்ஸ், நீ அங்கே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னப்போ வந்து லைக் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன். என்னோட இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் இன்டர்வியூ எல்லாமே இதனாலே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அட்லீஸ்ட் நம்ம பேசினாதான் இங்கே நம்ம கிடைக்கும் அப்புறம் தான் பேச ஆரம்பித்தேன். ஸோ மோர் தேன் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் யூ ஷுட் பி மோர் குட் அட் கம்யூனிகேஷன். அப்புறம் உங்கள் ஒரு கான்செப்ட்ஸை வந்து உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும் நான் டெக்னிக்கல் பர்சன் கிட்ட. எல்லாமே வந்து அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் ஸ்கில் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் சாஃப்ட் ஸ்கில்ஸ். வி ஹாவ் டு ப்ரிப்பேர் ஸோ மச் டியூரிங் அவர் இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் கெரியர். இல்லைனா லைக் இயர்ஸ் போக போக நீங்கள் அதே ஸ்டேட்டில் தான் இருப்பீங்க. யூ டோன்ட் ஈவன் ட்ரை டு இம்ப்ரூவ். ஏன்னா நீங்கள் அதே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு விட்டுருவீங்க. தட் போக போக தட் டோன்ட் ஹெல்ப் யூ டு கெட் ப்ரொமோட்டட் ஹை லெவல் பொசிஷன்ஸ். ஸோ இந்த மிஸ்டேக் நான் வந்து இன்ன வரையும் ரெக்ரெட் பண்ணுறேன். இன்னமும் நான் வந்து பேசுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் டு இம்ப்ரூவ் மை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷுர் யூ ஆல் டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக். Number 5 என்னன்னா being so inconsistent on my journey. நீங்கள் டெக் வர போறீங்க அப்படின்னு உங்கள் மைண்ட் செட் வச்சிட்டீங்க அப்படின்னாலே யூ ஷுட் பி ஆல்வேஸ் ரெடி டு லேர்ன் அண்ட் அப்டேட். லைஃப் டைமுக்கு நீங்கள் டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். பட் நான் இனிஷியல் என்னோட காலேஜ் டேஸில் அப்படி பண்ணவே இல்லை. தேர்ட் இயரில் டுவர்ட்ஸ் என்னோட பிளேஸ்மெண்ட்ஸ் வரப்போகுதுன்றப்ப தான் நான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி டெய்லி பண்ண ஆரம்பித்தேன். பட் தட் இஸ் நாட் த ரைட் வே. நீங்கள் டே 1லேருந்தே அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் அன் அவர் அண்ட் லேர்ன் சம்திங் நியூ. ஏதாவது புதுசாக கோட் பண்ணுங்கள், அப்கிரேட் யோர் சாஃப்ட் ஸ்கில்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் டெய்லி ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 1 hour அண்ட் ரெஃப்ரெஷ் யோர் கான்செப்ட்ஸ் ஆர் அப்டேட் டு த நியூவஸ்ட் டெக்னாலஜி. என்ன இப்போ வந்துட்டு இருக்கு அப்படின்னு படிங்க. நியூஸ் லெட்டர்ஸ் நிறைய பாருங்க, which would be really helpful to for your next job. Simple, always be consistent on this learning journey and always curious to learn something new because in the tech industry always getting updated. So நீங்களும் அப்டேட் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா இந்த ஃபீல்ட் அவுட் ஆயிடுவீங்க. உங்களால் இந்த ஃபீல்டை சஸ்டெயின் பண்ணுறதுமே ரொம்ப கஷ்டமாயிடும். இது எல்லாம் தான் நான் பண்ண டாப் 5 மேஜர் மிஸ்டேக்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டுச்சு. உங்களுக்குனா ஒரு பிக்கஸ்ட் லேர்னிங் கமிங் வீடியோஸ்ல நான் கிளவுட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸும் போடுறேன். ரியல் டெக் எக்ஸ்பீரியன்ஸுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் வேற ஏதாவது டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னாலும் ப்ளீஸ் டூ கமெண்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். And see you all on the other video. Bye.